அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் தான் பொங்கல் வைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதான் அ, நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். புது புடவை இருக்கு, அதை கட்டிக்க நல்லா இருக்கும். போய் ரெடி ஆகலாம். வா. அம்மா பாத்தீங்கல்ல, என்கிட்ட மீனாட்சி வரான்னு சொல்லிட்டு இப்பதான் அவளுக்கே சொல்றீங்க. அதான் அவ வரால, அப்புறம் என்னடா? போ, போய் பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு வா. எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க. என்னமோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா இது நல்லா தான் இருக்கு. போடா போ, போய் ரெடி ஆயிட்டு வா போ. சம்பந்தி அம்மா, என்ன இது? கோயிலுக்கு போறதுக்கு கூட இவ்ளோ பாடா இருக்கே, எப்படி? அதெல்லாம் பேசி ஒத்துக்க வச்சுக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. ம், போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நீ போய் ரெடி ஆகுமா தங்கச்சி? அத்தை சீக்கிரமா கிளம்பி வர சொன்னாங்க. முதல்ல வெளியே போ. சரி சரிம்மா, இப்ப ஃபைனலா என்னதான் சொல்ற? நான் இங்க புடவையை மாத்திக்கிறேன். நீ வேற எங்கேயாச்சும் போய் வேட்டியை கட்டிக்க. என்னப்பா, அப்ப இதான் ஃபைனலா? ஒண்ணு பண்ணலாம். நான் வேணா குறுக்க ஒரு துணியை கட்டி விடுறேன். அங்கிட்டு நீ நின்னு மாத்திக்கோ, இங்க நான் நின்னு மாத்திக்கிறேன். ஃபைனல் ஆஃபர் ஓகேவா இல்லையான்னு சொல்லு. இப்ப நீ போறியா இல்ல எதையாவது தூக்கி அடிக்குமா? அத்தா மீனாட்சி, நீ அடிச்சாலும் அடிச்சு விடுவ போல இருக்கேம்மா. நான் என் வேட்டி சட்டை எடுத்துட்டு அப்படியே போயிடுறேன். போ. சரி, அப்போ நான் வரட்டுமா? வராத, அப்படியே போயிடு. ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது. கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. அதான் உடம்புக்கு நல்லது. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க. அப்புறம் வீடு கட்டிக்கிறேன். சாமிக்கு பொங்க வைக்க தானே போறோம். இத கூடவா அவங்க கிட்ட சொல்லாம செய்யக்கூடாது? சாமிக்கு பொங்க வைக்க தான் போறோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் வீட்ல ஒரு விசேஷம் இருக்குல்ல. எது? வீட்டுக்கு வந்து விசேஷமா? என்ன விசேஷம்? அட என்னம்மா நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்ததும் சாந்தி. என்னங்க? மாமா, சும்மா ஏதாவது உளராதீங்க. ஏய், என்ன எதுக்கு அதட்டிக்கிட்டு இருக்க? அண்ணே, லேட் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரமா போயிட்டு வந்துடணும். அதத்தான் சொன்னாங்க. நீங்க கோவப்படாதீங்க. ஆ, தங்கச்சி, நீ சொல்றதுனால விடுறேன். சரி சரி, நீங்க கிளம்புங்க. சரி, நீங்க வந்துருங்க, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். வந்துருங்க, வாங்க. அத்தை, மாமா என்ன சொல்றாரு? வீட்டுக்கு வந்து ஏதோ விசேஷம் இருக்குன்னு ஏதோ மாமா சொல்ல வந்தாரே, என்ன அது? அது ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் கோயிலுக்கு போறோம்ல, இந்த வீட்ல அதுவே ஒரு விசேஷம்தான். அததான் சொல்ல வந்தாரு. எனக்கு என்னமோ நம்புற மாதிரியே இல்ல. இதையே சொல்ல வர்றப்போ தடுக்கணும். பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆயிடும்ல, அதனாலதான். மீனாட்சி, நீ என்ன இம்பிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நேரம் ஆகுது, வா கிளம்பலாம். ஆமா மீனாட்சி, லேட் ஆகுது. லேட் ஆகுது. வா, ஆமா மீனாட்சி, சீக்கிரமா வா, வா. போயிட்டு வந்துடலாம். வா. ஏன் இன்னைக்கு எல்லாரும் ஏதோ பொடி வச்சே பேசுறாங்க? என்னமோ இருக்கு. கண்டுபிடிப்போம். இதா பாரேன். யோ மாப்ள, பையா மாப்ள, என்ன மாப்ள பட்டு வேட்டி சட்டலாம்? பார்த்தா எப்படி இருக்கு? பொண்டாட்டியோட கோயிலுக்கு போறேயா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, இதான் என் பொண்டாட்டி. கலக்குற மாப்ள, என்ஜாய் பண்ணியா? ரைட்டு. என்ன சேது மாமா, ஹாய், என்ன பண்றிய? நல்லா இருக்கியா? எங்க கூட்டு போற? அது கோயிலுக்கு. இதான் என் பொண்டாட்டி. நல்லது நல்லது நல்லது. பார்த்து பத்திரமா கூட்டு போயா. ஆமா. அண்ணா, இதான் என் பொண்டாட்டினா. ஏய், எதுக்கு எல்லார்கிட்டயும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஏல விட்டுட்டு இருக்க? பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு தான் நம்ம சொல்ல முடியும்.
நீ சொன்னா நான் உன் பொண்டாட்டி ஆயிடுவேனா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய் மீனாட்சி, என்ன இது ரோட்ல நின்னு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அம்மா பாரும்மா இவன் எப்படி பண்றான்னு. அத்தை, புது பொண்டாட்டியை 4 பேருக்கு அறிமுகப்படுத்த கூடாதா? ஏய் அப்படி சொல்லாத. ஜீவா, அவளை ஏன் வம்புக்கு இழுக்கிற? சரி மதினி, இனிமே நான் அப்படி சொல்லல. போதுமா? வாங்க போ. அக்கா, ஜீவா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நல்லா இருக்க. இதான் மீனாட்சி, என் இவளோட புருஷன் தானா? ஏய் ஏமா பொண்டாட்டி தானம்மா சொல்லக்கூடாது? நான் உன் புருஷனை சொல்லிக்கலாம்ல. எனக்கு அதுல பெருமை தான். கிளம்பும் போது பூ வாங்காம வந்துட்டோம். பூ தானத்த வாங்கி கொடுத்துட்டா போச்சு. என்ன காசு இல்லையா? அது வீட்டுல மறந்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீ மறக்கலனா தான் ஆச்சரியம். ஜீவா நீ வாங்கிக்கோப்பா, அப்புறம் வேணா காசு கொடு. உனக்கு கொடுக்க மாட்டேனா என்ன? கேட்டுட்டியா? காசை சம்பாதிக்கலனாலும் மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கோமா. எத்தனை முழம் வேணும்ப்பா? அது ஒரு 10 முழம் கொடுங்க. என்ன தோரணமா கட்ட போற? அக்கா, ஒரு 2 முழம் கொடுங்க. சரிம்மா. சொல்லக்கா. ஜீவா, மீனாட்சிக்கு வச்சு விடியா? வச்சுட்டா போச்சு. திரும்ப மீனாட்சி, திரும்ப சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, கையில கொடு. மீனாட்சி, மா எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காதம்மா. ஜீவா, அவ கையில கொடுத்துரு. அது கூட எடுமா, ஒரு நாள் அவளே தள்ள வச்சு விட சொல்லுவா. அப்ப பாத்துக்கிறேன். இந்த சூப்பர் ராமனோ, பிரமாதமா டெக்கரேட் பண்ணிருக்கியேடா.